ஸ்ரீரங்க வீர ரகு புங்கவ வேத மௌலி குருவீட தேந்திர கருணா பரிணாம பூதம் சேஷாச்சலே சுதிரபோதித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவரியமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். நாமும் இந்த வேதார்த்த சங்கிரகம் பார்த்துட்டு இருக்கோம். வேதார்த்த சங்கிரகத்துல நேற்றைக்கு முதல் ஸ்லோகம் பார்த்தோம். இன்னைக்கு ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்க இருக்கு. மொத்தம் 2 மங்கள ஸ்லோகங்கள் அப்படின்னு நேற்றுக்கே அது இருந்துச்சு. மங்களம் 3 விதம்: நமஸ்காராத்மகம், ஆசீர்வாதாத்மகம், வஸ்து நிர்தேசாத்மகம் அப்படின்னு மங்களம் 3 விதம். அந்த 3 விதமான மங்களத்துல பாஷ்யக்காரர் நமஸ்காராத்மகமான மங்களத்தை அருளி செய்கிறார். இந்த நமஸ்காராத்மகமான மங்களமே 2 விதம். அந்த நமஸ்காராத்மகமான மங்களத்துல இஷ்ட தேவதா நமஸ்கார ரூபமான மங்களம், குருவந்தன பூர்வகமான மங்களம் அப்படின்னு 2 விதமான மங்களமானது சொல்லப்படுறது இந்த இடத்துல. அதுல இஷ்ட தேவதா நமஸ்கார ரூபமான மங்களத்தை நேற்றுக்கு பார்த்தோம். முதல் ஸ்லோகத்துல அதுல அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா அப்படின்னு மங்கள ஸ்லோகத்தை ஸ்தாபனம் செய்தார். எம்பெருமானுடைய குணங்களை பற்றி பேசினார். எம்பெருமான் எப்படியெல்லாம் எழுந்தருளி இருக்கின்றார், இந்த லோகத்தை எப்படி பாலனம் செய்கிறார், இந்த லோகம் எப்படி அவருக்கு கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்த லோகத்துல உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் அவர் எப்படி விளங்குகின்றார் அப்படின்றது எல்லாத்தையுமே நேற்றைக்கு ஸ்லோகத்துல பார்த்தோம். அதுவும் அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா அப்படின்னு ஆரம்பிச்சு முதல் மங்கள ஸ்லோகத்தை அருளி செய்தார். அதை நேற்றைக்கு பார்த்தோம். இன்னைக்கு 2வது மங்கள ஸ்லோகத்தை பார்க்க போறோம். இந்த ஸ்லோகம் குருவந்தன பூர்வகமாக இருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகம். குருவந்தனம் அப்படின்னா ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் செய்து அதன் மூலமாக சொல்லக்கூடியதான மங்கள ஸ்லோகம். ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்றோம். ஆச்சாரியன் அப்படின்னா இந்த கிரந்தத்தை எழுதுவதற்கு உபகாரம் செய்தவர் அப்படின்ற அபிப்பிராயம். ஆளவந்தாருடைய சாட்சாத் சிஷ்யர் ஸ்ரீபாஷ்யக்காரர் இல்லை. ஆளவந்தாருடைய சிஷ்யருடைய சிஷ்யர். ஆளவந்தாருக்கு சிஷ்யர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அதுல பெரிய நம்பிகள் முக்கியமான ஒருவர். பாஷ்யக்காரருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுதும் பெரிய நம்பிகளுடைய பெருமைகள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியன் சாட்சாத் ஆளவந்தார். ஆச்சாரியனை காட்டிலும் பிராச்சாரியனை ஸ்தோத்திரம் செய்தால் ஆச்சாரியனுக்கு உகப்பா இருக்கும். இத சுவாமி தேசிகன் நியாய பரிசுத்தியில சாதிக்கிறார். தன்னுடைய ஆச்சாரியனை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை விட்டுட்டு பிராச்சாரியனை ஸ்தோத்திரம் செய்தால் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் செய்வதை காட்டிலும் அவருடைய பிராச்சாரியனை ஸ்தோத்திரம் செய்தால் அந்த பிராச்சாரியனுக்கு மிகவும் உகப்பாக இருக்கும் என்பது
திருவுள்ளம். அவர் சந்தோஷப்படுவார். ஒல்லி பரவாயில்லையே, நம்முடைய ஆச்சாரியனை இவன் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இருக்கின்றானே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதனால அப்படிப்பட்டதான உன்னதமான ஒரு விஷயத்தை இந்த கிரந்தத்தை எழுதுவதற்கு யார் தூண்டுதலாக இருந்தார்களோ அவர்களுடைய ஒரு அபிப்பிராயத்தை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை அருளி செய்கிறார் ஸ்ரீபாஷ்யகாரர். ஸ்ரீபாஷ்யத்துல பார்த்தால் பாராசரிய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருதாம் அப்படின்னு வியாசர் பிரம்மசூத்திரத்தை அருளி செய்தார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணி 2வது மங்கள ஸ்லோகம் இருக்கும். இங்க சாட்சாத் ஆளவந்தார ஸ்தோத்திரம் செய்கிறார். ஏன்னா இந்த கிரந்தம் எழுதுனதுக்கு ஒரு உத்தேசம் என்ன அப்படின்னா, வேதத்திற்கு பலர் அபார்த்தங்களை தெரிவிக்கின்றார்கள், தவறான கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். மொத்தம் 2 பேர், வேத பாக்கியால் வேத குதிருஷ்டிகள் அப்படின்னு 2 பேர். வேத பாக்கியால பத்தி அவசியம் இல்லை, அத அவர்களையும் கண்டிக்கிறோம். ஆனால் அவர்களை பார்த்து நாம அதிகமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேத பாக்கியால் அப்படின்றவாள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் வேத பாக்கியர்கள். பௌத்தர்கள், ஜெயினர்கள், சாருவாக்கர்கள் இவெல்லாம் வேத பாக்கியர்கள், வேதத்தையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனா இந்த வேத குதிருஷ்டிகள் அப்படின்னு இருக்காளே, அவர்கள் விஷயத்துல எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கும். அடியேன்னு சொல்லல, சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிறார். வேத குதிருஷ்டிகள் யாரு அப்படின்னா, வேதத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு தவறான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் வேத குதிருஷ்டிகள். அப்படிப்பட்டதான வேத குதிருஷ்டிகளை கண்டிக்கக்கூடியதாக இந்த கிரந்தமானது அமைந்திருக்கு. இதற்கு காரணம், நான் அறியேன் இந்த கிரந்தத்தை எழுதுவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தால் சாட்சாத் ஆளவந்தார் தான் காரணம். அதனால தமோ ஏனாபாஸ்தம் சகி விஜயத்தே யாமுனமுனி அப்படின்னு முடிக்கிறார். ஆளவந்தாருடைய திருநாமம் யாமுனமுனி. அந்த யாமுனமுனி எந்த வழியில் சென்று இவர்களை கண்டித்தாரோ அந்த வழியானது ஜெயிக்கட்டும் அப்படின்னு இவர் இதை தெரிவிக்கிறார். இந்த 2வது மங்கள ஸ்லோகம் இருக்கே, உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிறதான மங்கள ஸ்லோகம். பரம் பிரம்மைவாக்யம் பிரமபரிகதம் சம்சரதி தத்து பரோபாத்யாலீடம் விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதமிதி ஸ்ருதி நியாயாபேதம் ஜகதி விகதம் மோகனமிடம் தமோயேனாபாஸ்தம் சகி விஜயத்தே யாமுனமுனி. மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். பரம் பிரம்மைவாக்யம் பிரமபரிகதம் சம்சரதி தத்து பரோபாத்யாலீடம் விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதமிதி ஸ்ருதி நியாயாபேதம் ஜகதி விததம் மோகனமிதம் தமோயேனாபாஸ்தம் சகி விஜயத்தே யாமுனமுனி. இதுல அத்வைதிகளை கண்டிப்பதற்காக ஏற்பட்டதான கிரந்தம். இடையில் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கண்டிக்கிறார். குறிப்பாக இந்த கிரந்தத்தை எழுதியதற்கான, இந்த கிரந்தத்தை அருளி செய்ததற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னால் அத்வைதிகளை கண்டிக்க. இப்போ இந்த கிரந்தத்துல சாங்கரர், யாதவ பிரகாஷர், பாஸ்கரர், அதாவது சாங்கரர்,
பாஸ்கரர், யாதவ பிரகாஷர் அப்படின்ற 3 அத்வைதிகளையும் கண்டிக்கிறார். அதுல இந்த மங்கள ஸ்லோகத்துல அந்த அவர்கள் எதை தெரிவிக்கின்றார்களோ அந்த விஷயத்தையும் தெரிவித்து அவர்கள் எப்படி கண்டிக்கப்படுகிறார்களோ, யார் அவர்களை கண்டித்தாரோ அந்த விஷயமும் இங்கே தெரிவிக்கப்படுகிறது. பரம் பிரம்மைவாக்யம் பிரம்மபரிகதம் சம்சரதி, அது வரைக்கும் சாங்கராத்வைதிகளோட ஆதிசங்கரர் மூலமாக ஏற்பட்டதான சாங்கராத்வைதிகள் அவர்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல தெரிவிக்கின்றார். தது பரோபாத்யா லீடம், அது வரைக்கும் பாஸ்கரருடைய கருத்து தெரிவிக்கப்படுகிறது. விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதம், விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதம் யாதவ பிரகாஷருடைய அபிப்பிராயமானது சொல்லப்படுகிறது. இவா 3 பேருடைய கருத்தும் இருக்கே, அதெல்லாம் மோகனத்தை ஏற்படுத்தக்கூடியதான கருத்துக்கள். இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி அதன் பின்னால் நம்மை அலைய விடக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய கருத்து இது. ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி விததம் மோகனமிதம், இதெல்லாம் ஸ்ருதிக்கும் நியாயத்திற்கும் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியது, விருத்தமா இருக்கக்கூடியது. ஜெகதி விததம் மோகனம், அதுவும் இந்த ஜெகத்துல பரவி கிடக்கக்கூடியதான மோகனம். மோகனம்னா அஜ்ஞானம்னு அர்த்தம். அத்வைத சித்தாந்தத்தை எல்லோருமே இன்று போற்றி புகழ்கின்றோம். எல்லாருமே அது சொல்றது சரிதானோ அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாரும் சொல்லும் பொழுது கூட இந்த உலகமே மாயை அப்படின்றத அத்வைதிகள் சொல்லக்கூடியதான கருத்துக்களை நாம் அங்கீகரித்து பேசுகின்றோம். ஜெகமே மாயா அப்படின்னு. அது எல்லாம் அப்படிப்பட்டதான அஜ்ஞானமானது இந்த லோகத்துல பரவி இருக்கு. அதனாலதான் ஸ்ருதி நியாயாபேதம், ஸ்ருதிகளுக்கும் வேதத்திற்கும் விரோதமாக இருக்கக்கூடியது. ஜெகதி விததம் மோகனமிதம், ஜெகத்துல அப்படி இருக்கு. இது அப்படிப்பட்ட மோகனத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அந்த தமகா, அந்த அந்தகாரமானது, அந்தகாரம்னா இருட்டு, அந்த இருளானது சுவாமி தேசிகன் சொல்றார் இல்லையா, இருள் தருமா ஞானம் அப்படின்னு. அந்த இருட்டானது அடியோட ஒழிக்கப்படுறது. யாரால ஒழிக்கப்பட்டது? ஏன அபாஸ்தம் தமகா, யாரால் அந்த தமசானது, அந்த இருட்டானது ஒழிக்கப்பட்டதோ, சகி விஜயத்தை யாமுன முனி, அந்த யாமுன முனி ஜெயிக்கட்டும், அவருடைய புகழ் பரவட்டும் அப்படின்ற அபிப்பிராயத்துல. ஏன்னா அங்க நமகான்னு சொன்னார். அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே அப்படின்ற இடத்துல நமகான்னு சொன்னார். இங்க அந்த மாதிரியான பதங்கள் எதுவுமே இல்லை. அவரை நான் வணங்குகின்றேன் அந்த மாதிரிலாம் இல்லை. பாருங்க, சகி விஜயத்தை யாமுன முனிகின் தான் இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்திலையும் பார்த்தீங்கன்னா பௌமா பிபந்து அன்பகம் அப்படின்னு இருக்கும். பிரதிதினம் பௌமாகா பிபந்து அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருப்பார். அது ஒரு அமிர்தம். ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானம் என்பது ஒரு அமிர்தம். அத பெரியோர்கள் அப்படி ரட்சித்திருக்கிறார்கள். பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்து நிஜாட்சரைஹி மனசா பௌமாக பிபந்து
அன்பகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது இந்த மாதிரி நமஹா அப்படின்னு அவரை நான் வணங்குகின்றேன் அந்த அபிப்பிராயத்தெல்லாம் ஸ்தோத்திரம் செய்வதை காட்டிலும் சுலபமா என்ன பண்ணலாம், அவர் ஜெயிக்கட்டும், அவருடைய வாக்கு ஜெயிக்கட்டும், அவருடைய புகழ் 8 திக்குகளிலும் பரவட்டும் அப்படின்னு சொன்னால் உச்சிதமா இருக்குமா? அவரை வணங்குகின்றேன்னு தானே சொல்லணும். இதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் சொன்னா புகழ பரப்புறதுன்றது சரியா இருக்குமான்னா, அதுதான் சிஷ்யாலா இருக்கக்கூடிய நம்மளுடைய கடமை. சிஷ்யர்கள் என்ன பண்ணணும், ஆச்சாரியனுடைய புகழ பரப்பணும். குருவினுடைய புகழை எல்லோருக்கும் சென்று சேர வைக்க வேண்டும். எல்லாரும் குருவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் பாஷ்யக்காரருடைய அபிப்பிராயம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரோ இல்லையோ, ஏற்றி மனத்தழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் போற்றி உகப்பதும் குந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. அது மாதிரி இங்க பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா, குரும் பிரகாஷையே தீமான் அப்படின்னு சொல்லப்பட்டு சகி விஜயத்தே அப்படின்னு போடுறார். சகி விஜயத்தே, அவருடைய பெயரானது ஜெயிக்கட்டும், அந்த யாமுன முனியானது, யாமுன முனிவர் புகழ் பெற்று விளங்கட்டும். அப்ப அந்த புகழை யார் பரப்பணும்? அடியேன் தான் பரப்பணும். அதனால இந்த கிரந்தத்தை அடியேன் எழுதுற, அவருடைய புகழ லோகத்துல பரப்புற. வேதார்த்த சங்கிரகத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாஷ்யக்காரருடைய பெருமைகள் நமக்கு புரியும். பாஷ்யக்காரருடைய மகிமையானது நமக்கு தெரிய வரும் பொழுது, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மகிமையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் ஆளவந்தாருடைய மகிமையையும் நாம நினைச்சு பார்ப்போம். எப்பேற்பட்டதான ஒரு சரித்திரம் ஆளவந்தாருடைய சரித்திரம் அப்படின்னு நமக்கு தோணும். அதனால தமோ ஏனாபாஸ்தம் சகி விஜயத்தே யாமுன முனி, அந்த இருளானது யாரால் ஒழிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட யாமுன முனி விஜயத்தே ஜெயத்துடன் விளங்கட்டும், ஜெயத்துடன் விளங்குகிறார் அப்படின்ற அபிப்பிராயத்துல இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய எல்லா அர்த்தங்களையும் பார்க்கலாம். பரம் பிரம்மைவாஜ்யம் பிரம பரிகதம் சம்சரதி தத் பரோபாத்யாலீடம் விவசமசுபஸ்யாஸ்பதமிதி ஸ்ருதி ஞாயாபேதம் ஜகதி விததம் மோகனமிதம் தமோயேனாபாஸ்தம் சகி விஜயதே யாமுன முனி. இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமான அர்த்தத்தை முதல் 2 வரிக்கு பார்க்கலாம். பரம் பிரம்மைவாக்யம் பிரமபரிகதம் சம்சரதி, இது சாங்கராத்வைதிகள் விஷயமாக சொல்லப்பட்டது. இப்போ இஷ்ட தேவதா நமஸ்காரத்திற்கு பிறகு குருவந்தன பூர்வகமாக நமஸ்காரம் செய்கிறார் அப்படின்றத பார்த்தோம். இதுல குருவந்தன பூர்வகமான ஸ்லோகம் மட்டும் இல்லை, இது பரபக்ஷத்தை சொல்லி பரபக்ஷத்தை பிரதிக்ஷேபம் பண்ணி ஸ்வபக்ஷத்தை ஸ்தாபனம் பண்றார். 3 வேலை இங்க பண்ணியிருக்கார் பாஷ்யக்காரர். பரபக்ஷத்தை எடுத்து சொல்றது, பரபக்ஷங்கள் என்னென்ன அப்படின்னு காண்பிக்கிறார் இந்த இடத்துல. இந்த கிரந்தத்தினுடைய சாரமான அர்த்தமே இந்த ஸ்லோகத்துல இருக்கு. மங்கள ஸ்லோகத்தினுடைய ஒரு சைலியே இதான். மங்கள ஸ்லோகம் அப்படின்னு அருளி செய்தார்கள் அப்படின்னா
நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் மங்களம் ஆச்சரியத்தே அப்படின்றது ஒண்ணு. விக்னமில்லாமல் காரியமானது பூர்த்தியாக வேண்டும், அதனால் மங்களத்தை செய்கின்றேன் அப்படின்றது ஒன்று. விக்னமில்லாமல் மங்களத்தை செய்கின்றேன் அப்படி விக்னமில்லாமல் பூர்த்தி அடைய மங்களத்தை செய்கின்றேன் அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் இங்க என்ன பண்றாருன்னா, ஸ்வபக்ஷ ஸ்தாபனம், பரபக்ஷ பிரதிக்ஷேபனம், இது எல்லாத்தையுமே பண்றார். வெறுமை அவர்கள் சொன்னது தப்பு தப்பு அப்படின்றது மட்டும் இல்லாமல் விதண்டாவாதம் அப்படின்னு பேரு அதற்கு. அவர்கள் சொன்ன கருத்து விதண்டாவாதம், அவர்கள் சொன்ன கருத்து தப்பு. அப்ப அவ சொன்னது தப்புன்னா நீ என்ன அபிப்பிராயத்தை தெரிவிக்கின்றாய்னா, நான் ஒன்னும் தெரிவிக்கல, ஆனா அவ சொன்னது தப்பு அப்படின்னா அதுக்கு பேர் விதண்டாவாதம். பரபக்ஷ பிரதிக்ஷேபனம் பண்ணால் ஸ்வபக்ஷ ஸ்தாபனம் பண்ணணும். மற்றவர்களுடைய பட்சத்தை கண்டிக்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்தால் அவர்களை கண்டித்தவுடனே ஸ்வபக்ஷ ஸ்தாபனம் பண்ணணும். அப்பதான் நமக்கு சித்தாந்தமானது நிலை பெற்று இருக்கும், நம்முடைய சித்தாந்தமானது நிலை பெற்று இருக்கும். அதைத்தான் இங்க ரொம்ப அழகா பாஷ்யக்காரர் அந்த சைலிய கொண்டு போறார். அப்போ முதல்ல பரபக்ஷ ஸ்தாபனம், அதாவது பரபக்ஷத்தினுடைய அபிப்பிராய கத்தனம். அதுக்கப்புறம் பரபக்ஷ கண்டனம், ஸ்வபக்ஷ ஸ்தாபனம். இது ரெண்டு மூணுத்தையும் இந்த இடத்துல அருளி செய்கிறார். நமஹா அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னோம். அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிலையே விஷ்ணவே நமஹா அப்படின்னு நமஹா அப்படின்னு சொன்னோம் அந்த இடத்துல. இப்ப நமஹா அப்படின்னு சொன்னதுனால உபாயம் சொல்லப்பட்டது. இப்போ இங்கேயும் நமஹா அப்படின்ற ஒரு பதத்தை அத்தியாகாரம் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட யாமுன முனிக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த நமஹான்ற சப்தத்தை இங்கேயும் சொன்னால் உபாயம், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மற்ற சப்தங்கள்னால உபேயம், இது ரெண்டுமே இங்க சொல்லப்படுறது. உபாயம் உபேயங்கள் ரெண்டும் சொல்லி ஸ்வபக்ஷத்தை ஸ்தாபனம் பண்றார். உபாயம் அப்படின்றது பக்தி, உபேயம் அப்படின்றது எம்பெருமானுடைய திருவடி. அப்போ உபாயத்தையும் சொல்லி உபேயத்தையும் தெரிவிக்கின்றார் இந்த இடத்துல. ஸ்வபக்ஷத்தை எப்படி ஸ்தாபனம் பண்றது? யாமுன முனி தெரிவித்ததான பட்சம் தான் ஸ்வபக்ஷம். அந்த யாமுன முனிவரால் தெரிவிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த பட்சத்தை தன்னுடைய பட்சமாக நிலைநாட்டுகின்றார் இந்த இடத்துல பாஷ்யக்காரர். அதுதான் இங்க சொல்லப்படும். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் பாருங்க. பரம்பிரம்மைவாஜ்யம் பிரமபரிகதம் சம்சரதி, பரம்பிரம்மைவ அஜ்ஞம் பிரமபரிகதம் தத்து சம்சரதி. பரபிரம்மத்திற்கு அஜ்ஞானம் ஏற்படுகின்றது. அவித்யான்ற ஒரு தோஷம் பிரம்மத்திற்கு ஏற்படுகின்றது. நாம ஸ்ரீபாஷ்யம் வாசிச்சிருக்கோம். ஸ்ரீபாஷ்யத்துல சப்தவித அனுபவத்தினுடைய ஆரம்பத்திலேயே தெரிவிக்கின்றார் இந்த விஷயத்தை. அவளை பார்த்து நாம கேள்வி கேட்கிறோம். இந்த அவித்யானது பிரமத்தை உண்டு பண்ணுகின்றது. எப்படி பிரமத்தை உண்டு பண்ணுகின்றது? யாரை ஆசிரியித்து பிரமத்தை உண்டு பண்ணுகின்றது? இப்போ யாரிடத்திலேயாவது தேர்ந்துதான் பிரமத்தை உண்டு பண்ணணும். ஆசிரியம்னா புகலிடம் அப்படின்னு அர்த்தம். யாரையாவது ஆசிரியக்கணும். அப்படி இந்த அஜ்ஞானமானது நமக்கு அஜ்ஞானத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னா யார ஆசிரியக்கிறதுன்னு சொல்லணும். அப்ப யார ஆசிரியக்கிறதுன்னு சொல்றாவா ஜீவனை ஆசிரியக்கிறதுன்னு சொல்ல முடியாது.
ஏன்னா அவித்யினாலதான் ஜீவன் உண்டாகின்றான். அப்போ பிரம்மத்தை ஆசிரியிக்கிறது. அப்போ பிரம்மத்துக்கே அஜ்ஞானமானது ஏற்படுகின்றது. அப்போ பரம்பிரம்மைவ அஜ்ஞம், அந்த பரபிரம்மத்திற்கு அஜ்ஞானம் ஏற்படுகிறது. அவித்யா என்கின்றதான தோஷத்தினால் அஜ்ஞானமானது ஏற்படுகிறது. பிரமபரிகதம், அது பிரமபரிகதமா இருக்கு. பிரமம் ஏற்படுறது பரபிரம்மத்துக்கே. அதனால அது சம்சரதி, அதுக்கு பந்த மோட்சங்கள் ஏற்படுறது. சம்சாரத்தினா சம்சார சாகரத்துல அதுவும் மாட்டிக்கிறது. நாமெல்லாம் எப்படி மாட்டின்னு இருக்கோமோ அதுவும் மாட்டிக்கிறது. அதுல இருந்து விடுபடுவதுதான் அந்த சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டதான ஒரு விஷயம். அப்போ பரம்பிரம்மைவ அஜ்ஞம் பிரமபரிகதம் சம்சரதி. அதுக்கு மேல தது பரோபாத்யா லீடம், அடுத்த பட்சம். தத்து ஏவகாரம் இந்த இடத்துலயும் அன்வயம் அத்தியாகாரம் பண்ணிக்கணும். தத ஏவ அப்படின்னு, ததேவ அப்படின்னு. அப்படிப்பட்டதான அஜ்ஞானத்துடன் கூடியதாக, அதாவது குணங்களோடு கூடியிருக்கக்கூடியதான பிரம்மம் உபாதி. அங்க அஜ்ஞானம்னு சொன்னாலும் இல்லையோ, இவா ஒருபடி மேல போய் உபாதி அப்படின்னு தெரிவிக்கிறார். உபாதி அப்படின்னால் ஏதோ ஒரு காரணம். என்ன காரணம் என்பதை நாம கிரந்தத்தை உள்ளுக்குள்ள வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். அந்த உபாதியின் மூலமாக இந்த இடத்துல தெரிவிக்கிற ஒரு விஷயம். அந்த உபாதியினால, உபாதியை கொண்டு இங்க இவர்களுடைய பட்சத்தை தெரிவிக்கிறார்கள். உபாதி வச்சின்னம் பிரம்ம உபாதி அனவச்சின்னம் பிரம்ம அப்படின்னு. உபாதியோட சேர்ந்ததான பிரம்மம், உபாதி என்பது இல்லாததான பிரம்மம் அப்படின்னு இரண்டு விதமான விஷயங்களை இவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் எப்படி அஜ்ஞானத்துடன் கலந்த பிரம்மம், அஜ்ஞானமே என்பது இல்லாததான பிரம்மம் அப்படின்னு சொன்னாலோ, அதே மாதிரி இவர்கள் தத் பரோபாத்யா லீடம் அப்படின்னு பாஸ்கரர் இந்த விஷயத்தை தெரிவிக்கின்றார். அடுத்தது விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதம், அடுத்த பட்சம். இது யாதவ பிரகாஷருடைய பட்சம். யாதவ பிரகாஷரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கதைகள் எல்லாமும் சரித்திரம், பாஷிகாரருடைய சரித்திரத்துல யாதவ பிரகாஷர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதெல்லாமும் நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். பின்னால அதே யாதவ பிரகாஷர் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சிஷ்யராகவும் ஆனார் அப்படின்னாவும் சொல்லப்படுறது. அவர் வேறேன்னு சில பேர் சொல்றா, அவரேதான் அப்படின்னு சில பேர் சொல்றா. அந்த கதைக்குள்ள போக வேண்டாம். இந்த விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதம் அப்படின்றது யாதவ பிரகாஷனுடைய பட்சம். அந்த பிரம்மமே சேத்தனா சேத்தனங்களாக பரிணமிக்கிறது. அச்சேதன வஸ்துவுக்குள்ள பரிணாம யோக்கியதா எப்படி இருக்குன்னா அசுபமா இருக்கு. சேத்தன வஸ்துவுக்குள்ள அபுருஷார்த்த அன்வய ரூபமான அசுபத்திற்கும் ஆஸ்பதமா இருக்கு. அதாவது அந்த சேத்தனனே, அந்த பரபிரம்மே சேத்தனா சேத்தனாத்மகமா பரிணமிக்கிறது, பரிணாமவாதம். அப்போ அந்த பிரம்மமே அச்சேதன பதார்த்தங்களோட சேர்ந்து பரிணமிக்கும் பொழுது அந்த பரிணாம யோக்கியத்தை இருக்கே, அந்த பரிணாம யோக்கியத்தை அசுபமா இருக்கும், சுபமா இருக்காது. சேத்தனனோடு சேர்ந்து பரிணமிக்கும் பொழுது சேத்தனனுக்கு இருக்கக்கூடியதான புருஷார்த்தங்கள் எல்லாமே பிரம்மத்துக்கும் சேர வேண்டி வரும். அது ஆஸ்பதம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆஸ்பதமா இருக்கும் அது. இது மூன்றாவது பட்சம். விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மூன்றாவது பட்சம்.
இதெல்லாம் பின்னாடி ரொம்ப தெளிவா சொல்ல போறார். பரம்பிரம்மை வாக்கியம் பிரம்மபரிகதம் சம்சரதி அப்படின்னா என்ன அப்படின்றத பின்னாடி சொல்லி அதை கண்டிக்கவும் போறார். தத் பரோபாத்தியாலீடம் விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதம் இது ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி விததம் மோகனமிதம். அதாவது ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி விததம் இதம் மோகனம் தமஹா ஏன அபாஸ்தம் சகி யாமுன முனி விஜயதே அப்படின்னு சொல்லணும். அன்வயம். ஸ்ருதி நியாயாபேதம். ஸ்ருதினா வேதம், நியாயம் அப்படின்னா தர்க்கம். ஸ்ருதிக்கும் தர்க்கத்திற்கும் விரோதமாக இருக்கக்கூடியதான ஜெகதி விததம், ஜெகத்துல பரவி கிடக்கக்கூடியதான, எல்லா இடங்கள்லையும் பரவி கிடக்கக்கூடியதான இதம் மோகனம், இந்த மோகனத்தை, இந்த மோகன ரூபமான அஜ்ஞானத்தை, இதம் மோகனம், இந்த கண்ணுக்கு எதிரில் தெரிஞ்ச இதம் சப்தத்துக்கு புரோதிருஷ்யமான வஸ்துன்னு அர்த்தம். புரோதிருஷ்யமானம், கண்ணுக்கு எதிர தெரிந்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த மோகனம், இந்த மோகனமானது ஒழிக்கப்பட்டது. மோகனம் தமகா, மோகனம்னா அஜ்ஞானமாகிய இருட்டு. ஏன அபாஸ்தம், யாரால் ஒழிக்கப்பட்டதோ, சகி யாமுன முனி விஜயத்தே, அப்படிப்பட்ட யாமுன முனிவரானவர் ஜெயிக்கட்டும், யாமுன முனியானவர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இதுல சாங்கர மதம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாஸ்கர மதம் சொல்லப்பட்டிருக்கு, யாதவ பிரகாசருடைய மதமும் சொல்லப்பட்டிருக்கு. முதல் 2 வரிகள்னால பரம்பிரம்மைவ அக்ஞம் பிரம்மபரிகதம் சம்சரதி, அதுல அத்வைதிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். அத்வைதிகள் பிரம்மம் நிர்குணம், அவர்களுடைய பட்சம் என்ன? சஜாதீய விஜாதீய ஸ்வகத வேதரகிதம் சின்மாத்திரம் ஸ்வயம் பிரகாசம் நிர்விசேஷம் பிரம்ம அப்படின்னு அவ தெரிவிக்கிறார். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதங்கள் இல்லாததான நிர்குணமான ஸ்வயம் பிரகாசமான நிர்விசேஷ வஸ்துவாக இருக்கக்கூடிய சின்மாத்திரம், ஞானம் மட்டுமே இருக்கக்கூடியதான பிரம்மம் அப்படின்னு அவர்களுடைய பிரம்மத்தை தெரிவிக்கிறார். அந்த பிரம்மத்தினுடைய பிரகாசம், அந்த பிரம்மத்தினுடைய ஒளி, அது அவித்யா என்கின்ற தோஷத்தினால மறைக்கப்படுகிறது. அவித்யை என்கின்ற தோஷத்துடைய வேலை என்னன்னா ஸ்வரூப திரோதானம், ஸ்வரூபத்தை மறைத்தல், வஸ்துவினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறைத்தல். இந்நாம மித்யாத்வம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல கேட்டு பாஷ்யக்காரர் மகாபூர்வ பட்சத்துல சொல்றார், மித்யாத்வம் நாம பிரதீயமான பூர்வக வஸ்து ஞான நிவர்த்தியர்த்தம். அப்போ வஸ்துவினுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை கண்டித்தல், அதாவது மறைத்தல் என்பது மித்யா. அதுதான் அவித்யினுடைய வேலை. அது திரோதானம் பண்றது, திரோகிதமா பிரமிக்கிறது. பிரம்மத்தினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறைத்து அதை பிரமிக்க வைக்கிறது, அதுதான் அவித்யினுடைய வேலை. அதனால அதுக்கு சம்சார தன்மை ஏற்படுறது. நமக்கு எப்படி அபுருஷார்த்தங்கள் ஏற்படுறதோ அதே மாதிரி பிரம்மத்துக்கும் ஏற்படுது. அப்படிப்பட்ட ஒரு சம்சார சாகரத்துல அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கடித்து கொண்டு அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டு
அதன் மூலமாக ஜீவனானவன் மோட்சத்திற்கு செல்கிறான். அப்ப ஜீவன் வேற பிரம்மம் வேறையா அப்படின்னா கிடையாது. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு. நான் கடவுள், நானே கடவுள். இதுதான் அவளுடைய சித்தாந்தம். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள். என்னை தவிர கடவுள்னு ஒருத்தர் யாருமே இல்லையே, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லணும். அப்ப அப்படிப்பட்டதான அந்த அந்த எண்ணம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, நான் கடவுள் அப்படின்ற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, அவித்யா நிவர்த்தியானது ஏற்பட்டால் வரும். இதேதான் பாஸ்கரர் ஒத்துன்னு இருக்கார். அவர் என்ன சொல்றார், அவருக்கு நம்மளுடைய சாயல் கொஞ்சம் ஒட்டுறது. பிரம்மோ நிர்விசேஷம். பாஷ்யக்காரர் பின்னாடி சொல்வார், தாங்கரரே பரவாயில்ல உனக்குன்னுவார். நீ குணத்தை ஒத்துண்டு அவராவது பிரம்மத்திற்கு குணமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஆனா நீ அப்படி இல்ல, குணத்தை ஒத்துண்டு ஏடா கூடமா பேசிட்டு இருக்க. ஆகையினால பிரம்மம் நிர்விசேஷம்னு அவர் சொன்னார் இல்லையா, அது கிடையாது. பிரம்மம்ன்றது சவிசேஷம் தான், குணங்களுடன் கூடியது. ஆனா அதுக்கு புத்தி, இந்திரியம், தேகம், இந்த மாதிரியான உபாதிகள் ஏற்படுறது. அப்ப இந்த உபாதிகள்லாம் ஏற்பட்டதுனால அது ஜீவனாக மாறி அதற்கு ஒரு பிரமம் ஏற்பட்டு ஜனன மரணத்திற்கு ஆளாகி துக்கங்களை அனுபவிக்கிறது. எது? சாட்சாத் பரபிரம்மே. இது ரெண்டாவது பட்சம். விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதம் அப்படின்னு மூன்றாவது பட்சம். சித்து, அந்த பிரம்மமே சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படின்னு மூன்றாக பரிணமிக்கிறது. இப்போ தன்னை காட்டிலும் வேறாக இல்லாத வஸ்துக்கள், சித் வஸ்துக்கள், தான் வேற அவைகள் வேற இல்லை. ஆனாலும் தான் வேற அவைகள் வேற அப்படின்றத நினைச்சுண்டு ஒரு பிரமம் ஏற்பட்டு சம்சாரத்திற்கு தள்ளப்படுறது. அப்ப அந்த பிரம்மமே அச்சித்தாக பரிணமிக்கிறபடலாம். அச்சித்தாக பரிணமிக்கக்கூடிய காரணத்தினால அசுபம். அந்த பிரம்மமே கேத்திரனாக பரிணமிக்கிற காரணத்தினால அந்த அசுபஸ்ய ஆஸ்பதம். ரெண்டு விதமாகவும் சொல்லப்படுறது இந்த இடத்துல. இப்படிப்பட்ட இவாளுடைய ஏற்றுக்கொள்ள முடியாததான கொள்கைகள் இருக்கிறபடியினால வேதமே இல்லாத இடத்துல வேதத்தை பார்க்கிறதும், வேதத்தோட இருக்கக்கூடிய இடத்துல தவறான கருத்துக்களை தெரிவிக்கிறதும், இதான் மோகனம். இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக்கொள்வது அப்படின்னு. அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இருளை போக்கடித்ததான ஆள வந்தார், ஜெயிக்கிறார் அப்படின்றதுனால இந்த இடத்துல உபாசனமானது சொல்லப்பட்டது. இப்போ ஜெயிக்கிறார் அப்படின்னு சொன்னா அது உபாசனம் ஆகுமா? நமகான்னு சொன்னா தானே உபாசனம் ஆகும். அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கிறார் அப்படின்ற சகி விஜயத்தேன்னு சொன்னாலும் உபாசனம் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டால், ஜெயத்யதிபலோ ராமஹா அப்படின்னு தான் சுந்தரகாண்டத்துல எல்லா இடங்கள்லயும் ஆஞ்சநேய சுவாமி சொல்லிட்டு போறத பார்த்திருக்கோம். இப்போ ஜெயத்யதிபலோ ராமஹா, ராமனுக்கு பலம் உண்டாகட்டும். ராமனுக்கு பலம் உண்டானால் தானா எனக்கும் பலம் உண்டாகும். எனக்கு பலம் உண்டாகும்னு பிரார்த்திக்கல, உண்டாகணும்னு பிரார்த்திக்கல. ஜெயத்யதிபலோ ராமஹா, பலவானாக இருக்கக்கூடிய ராமன் ஜெயிக்கட்டும். அப்போ ராமன் ஜெயிச்சா தானும் ஜெயிச்சதா தானே அர்த்தம். அது மாதிரி சகி விஜயத்தை அளவந்தார் ஜெயித்தார் அப்படின்னால் தானும் ஜெயித்ததாகத்தானே அர்த்தம். இதுல ஒன்னும்
மாற்று கருத்து அப்படின்றது இல்லையே. ஆகையினால இந்த இடத்துல என்ன சொல்றார், நமகான்ற சப்தம் எப்படி உபாசனத்தை குறிக்குமோ அது மாதிரி இந்த இடத்துல ஜெயத்தி அதிபலோ ராமஹான்னு சொன்ன மாதிரி இதுவும் சகி விஜயத்தை உபாசனத்தை குறிக்கும் அப்படின்றத அழகா இங்க சாதிக்கின்றார் சகி விஜயத்தை. இதுல போன ஸ்லோகத்துல என்ன சொன்னமோ அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்து அன்வயம் செய்து நாம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கணும். அவ்வளோலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இப்போ இந்த இதை மட்டும், அதாவது மொத்த மதத்தையும் கண்டித்து இங்க சுபக்ஷ ஸ்தாபனம் செய்யணும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்ல பார்த்து கொள்வோம். எப்படி பாஷ்யக்காரர் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை செய்கிறார் அப்படின்றது எல்லாத்தையும். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு நாம நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்காது. நாம திங்கட்கிழமை அன்னைக்கு காத்தால பார்க்கலாம். இதோட இந்த கிளாஸை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.